வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. இயேசு கிறிஸ்துவின் அமுத மொழியை மனதில் கொண்டு இந்தியாவின் மதசார்பின்மையை பாதுகாக்க உறுதி கொள்வோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. திட்டக்குடி அருகே 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தோருக்கு முதலமைச்சர் நிவாரணம் அறிவிப்பு. கர்நாடகாவில் சொகுசு பேருந்து மீது லாரி மோதி கோர விபத்து. உடல் கருகி 17 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேசிய திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மயிலை மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மேலும் இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்த நாடகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து கிறிஸ்துவ பாடல்களை பாடி அனைவரும் மகிழ்ந்தனர். முன்னதாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விளக்கும் விதமாக குடில் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் பரிமாறி மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது இறைவன் நம்மோடு இருக்கின்ற இறையருள் எனவும், இயேசுவின் வருகையால் மனித குலத்திடம் அமைதி, சந்தோஷம், அன்பு, நம்பிக்கை பிறக்கிறது எனவும் கூறினார். இந்த விழாவானது ஒரே சகோதரத்துவ வாஞ்சையில் கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய தினத்திலே நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள அனைவருக்காகவும் நமது நாட்டிற்காகவும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் நாம் இறை அருளை நாடி எல்லோருக்கும் சுபிட்சமான வாழ்க்கை, அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையை கிறிஸ்து பிறப்பின் விழாவின் மூலமாக அவர்கள் பெற நாங்கள் ஜெபிக்கின்றோம், பிரார்த்திக்கின்றோம். இறை அருள் நிறைந்த இந்த நிகழ்வானது எல்லோருக்கும் நிறைவான உள்ள மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரட்டும். இதேபோல் திருப்பூரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள கேத்தரினால் ஆலயம், குமார் நகர புனித சூசையர் ஆலயம், அவினாசி ரோடு தூய லூக்கா ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. நள்ளிரவில் குழந்தை இயேசு பிறப்பினை கொண்டாடும் விதமாக கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டு அதில் குழந்தை இயேசு சொரூபம் வைக்கப்பட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர்ராஜ் ஆகியோர் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குடிலில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவள்ளூர் பகுதியில் அமைந்துள்ள தூய பிரான்சிஸ் சலோசியர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விளக்கும் விதமாக தத்ரூபமாக குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஆலய பங்கு தந்தை குழந்தை இயேசுவின் சொரூபத்தை மக்களுக்கு காட்டி குடில்களில் வைத்தார். இதனை அடுத்து சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அப்போது ஆலய பங்கு தந்தை தலைமையில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். மேலும் திருவள்ளூர் பேரவை சார்பில் மாவட்ட தலைவர் சலீம், மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகரன், இந்திய காங்கிரஸ் சிறுபான்மை கட்சியின் இப்ராஹிம் பாபு மற்றும் வர்த்தக சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலய பங்கு தந்தை மற்றும் கிறிஸ்துவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருப்பத்தூர் சாந்தநகர் பகுதியில் அமைந்துள்ள கல்வாரி லுத்தரான் தேவாலயம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் அமைந்துள்ள சகாய அன்னை திருசபையில் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு
சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயேசுபிரான் காட்டிய அன்பு வழியில் வாழும் சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவ சகோதரர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்தம் வளர்ச்சிக்காகவும் நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவர்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரும் அரசாக நமது திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது என கூறியுள்ள அவர், சிறுபான்மை மக்களின் உண்மை தோழனாகவும் உரிமை காவலனாகவும் திமுக அரசு செயல்படுகிறது எனவும், சிறுபான்மை மக்களின் தேவைகளை தீர்த்து வைக்கும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில், வெறுப்பவர்களையும் நேசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அமுத மொழியை மனதில் கொண்டு இந்தியாவின் மதசார்பின்மையை, சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் உறுதி கொள்வோம் என தெரிவித்துள்ளார். அன்பையும் பரிவையும் கனிவையும் நேசத்தோடு சக மனிதர்களிடம் பிரதிபலிக்கும் உணர்வுடன் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் எழுத்தூர் பகுதி அருகே சென்றபோது பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்துள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவில் இருந்த தடுப்பை உடைத்து எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த 2 கார்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் 2 கார்களில் பயணம் செய்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் பலர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டனர். மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பெற்ற 2 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்த துயரகரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 2 குழந்தைகள் உட்பட 4 பேருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடகாவில் சொகுசு பேருந்து மீது லாரி மோதியதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து கோகர்னாவுக்கு சொகுசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அதிகாலை நேரத்தில் சித்தர்துர்கா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள தடுப்பு சுவரையும் தாண்டி சொகுசு பேருந்து மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து மற்றும் லாரி இரண்டும் தீப்பிடித்து எரிந்தது. துரதிருஷ்டவசமாக பேருந்துக்குள் சிக்கியிருந்த பலரால் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 17 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கிய சிலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டு மக்களுக்கு குறிப்பாக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு தனது நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தின் பண்டிகை. அது அன்பு மற்றும் கருணையின் செய்தியை உலகிற்கு சொல்கிறது. மனித குலத்தின் நன்மைக்காக இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை கிறிஸ்துமஸ் நினைவுபடுத்துகிறது என தெரிவித்துள்ளார்.
இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் அனைவருக்கும் அமைதி, இரக்கம், நம்பிக்கை நிறைந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம் சமூகத்தின் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தட்டும் என தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த பருவம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை அன்பு மற்றும் இரக்கத்தால் நிரப்பட்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் கடந்த ஜூலை மாதம் மர்ம நபரால் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளியின் புகைப்படத்தை வெளியிட்ட தனிப்படை போலீசார் குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்தனர். இதனை அடுத்து 14 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் குற்றவாளி விஸ்வகர்மாவை சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பளித்த திருவள்ளூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி குற்றவாளி விஸ்வகர்மாவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 1.45 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் அரசு சார்பில் இழப்பீடாக வழங்க நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவிட்டார். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அந்த ஒஃபென்ஸ் பண்ண பிறகு அக்யூஸ்டு பேரு காலே விஸ்வகர்மா. அவர் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு சேர்ந்த ஆள். ஆனால் 10 வருஷமா ஆந்திரால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டாபால. அக்யூஸ்டு அந்த ஒஃபென்ஸ் பண்ண அடுத்த நாள் ஜாப் மாத்திட்டாங்க, வேற டாபால போயிட்டாரு. அண்ட் ஒரு 10-15 நாள் வெளியே வரல. 25th ஜூலை வெளியே வரும்போது அது ஃபார்ச்சுனேட்லி அதே ட்ரெஸ்ல வந்திருக்கா. நம்மளும் ஐடென்டிஃபை பண்ணோம், கண்டுபிடிச்சிட்டோம். நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பொதுமக்கள் இது திருநெல்வேலிக்கு கிடைத்த பொக்கிஷம் என தெரிவித்தனர். தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் வகையில் ஆதிச்சநல்லூர், சிவகலை, சொற்கை ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 20ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்க வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அருங்காட்சியகத்தை உள்நாட்டு பெரியவர்களுக்கு 20 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சலுகை கட்டணமாக 5 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பார்வையாளர்களில் பெரியவர்களுக்கு 50 ரூபாயும், சிறியவர்களுக்கு 25 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொருணை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பொதுமக்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பொருணை அருங்காட்சியகம் அமைந்துள்ளதாக கூறினர். மேலும் பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் என தெரிவித்தனர். குறிப்பாக படிக்கின்ற கல்லூரி மாணவர்கள் வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக வந்து வரலாற்று எச்சங்கள், பண்பாட்டு எச்சங்களை அறியும் விதமாக இந்த பொருட்காட்சியகம் மிகவும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இது நெல்லை பகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த பொருட்காட்சியகம் சிறப்பாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற தொல்லியல் அறிஞர்கள் அனைவரும் வருகின்ற மக்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு அகழாய்வு பொருட்களையும், இந்த பொருள் எந்த காலகட்டத்தில் உடையது, எப்போது எங்கே கண்டெடுக்கப்பட்டது, இதனுடைய பயன்பாடு என்ன என்பதை பற்றி மிகவும் அருமையாக விளக்கி கூறுகின்றார்கள். மிகவும் ஒரு பயனுள்ள அருங்காட்சியகம். தமிழக அரசிற்கு நெல்லை மக்களின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் பாஜக நுழையாத ஆட்சியை உருவாக்க வேண்டும் என MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தைக்குட்பட்ட கூத்தியார்குண்டு பகுதியில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு புதிய சமுதாய கூட்டத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாகூர், பாஜக மற்றும் RSS திருப்பரங்குன்றத்தில் அரசியல் செய்ய விரும்புகிறது எனவும், RSS உடைய முதல் அடியே மத கலவரத்தை தூண்டுவதாக தான் இருக்கும் எனவும் சாடினார். மேலும் திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை உருவாக்குவதற்கான RSS இன் சதியை முறியடிக்கப்பட வேண்டும், அவர்களின் பொய் பிரச்சாரங்களும் முறியடிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். RSS முதல் அடியே மத கலவரத்தை தூண்டுவதாகத்தான் இருக்கும். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பல ஆண்டுகளாக முயற்சித்தவர்கள் இப்பொழுது அதை திருப்பரங்குன்றத்திலே அதே
மத கலவரத்தை உருவாக்குவதற்கான RSS சதி முறியடிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பிரச்சாரங்களும் பொய் பிரச்சாரங்களும் முறியடிக்கப்பட வேண்டும். திருப்பரங்குன்றம் எப்பொழுதுமே ஒரு அமைதியான அனைத்து மதங்களும் சார்ந்த, அதுவும் அறுபடை வீடுகளிலே ஒன்றாக இருக்கின்ற முருகனுடைய குடியிருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த நிலத்திலே அரசியல் செய்வதற்கு வெளியூர்காரர்களை அழைத்து வந்து பாஜக செய்கின்ற இந்த சதித்திட்டங்களை முறியடிக்க வேண்டியது அனைவருடைய கடமை. சென்னை ஜலட்டியன்பேட்டை அருகே இயங்கி வரும் மருந்தகத்தில் பட்டப்பகலில் புகுந்த மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜலட்டியான்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் செல்வமேரி. இவர் அதே பகுதியில் மருந்தகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் உணவு சாப்பிடுவதற்காக மருந்தகத்தின் கண்ணாடி கதவை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது லாக்கர் திறக்கப்பட்டு அதிலிருந்து 6000 ரூபாய் பணம் மற்றும் ATM கார்டுகள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஆளில்லாததை அறிந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மருந்துகள் வழங்கப்படும் சிறிய ஜன்னல் வழியே நுழைந்து லாக்கரில் இருந்த பணத்தை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக செல்வமேரி அளித்த புகாரின் அடிப்படையில் மேடவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கரம்பக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சேசுராஜ் தலைமையில் கரம்பக்குடி கருப்பர் கோவிலில் தொடங்கிய இப்பேரணியானது மேளதாளங்கள் முழங்க குதிரை ஆட்டத்துடன் நகரின் முக்கிய வழியாக சென்று வள்ளுவர் திடலில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் சுப்ராயன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முத்து உத்திராபதி, மாவட்ட செயலாளர் செங்கோடன் உட்பட 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அமெரிக்காவின் 20 அம்ச திட்டத்தை ஏற்பதாக ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் அமெரிக்கா தயாரித்த 20 அம்ச திட்டம் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தில் பெரும்பாலானவற்றை உக்ரைன் ஏற்றுக்கொண்டது. அதில் உக்ரைனின் இறையாண்மை உறுதி செய்யப்படும். இதனை அனைத்து தரப்பும் கையெழுத்து மூலம் உறுதி செய்யப்படும். இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்பது போன்ற அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்னும் சில பிராந்திய பிரச்சனைகள் மற்றும் விவாதிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளன. எனவே இதை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டு உள்ளார். அமெரிக்கா மற்றும் உக்ரைன் ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. இயேசு கிறிஸ்துவின் அமுத மொழியை மனதில் கொண்டு இந்தியாவின் மதசார்பின்மையை பாதுகாக்க உறுதி கொள்வோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. திட்டக்குடி அருகே 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தோருக்கு முதலமைச்சர் நிவாரணம் அறிவிப்பு. கர்நாடகாவில் சொகுசு பேருந்து மீது லாரி மோதி கோர விபத்து. உடல் கருகி 17 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.